நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோடி சீசன் 7 powered by Signoraware. Well, இந்த வண்ணங்கள் கலர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய லைஃப்பில். நம்ம யாரையாவது விஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஹாவ் அ கலர்ஃபுல் பர்த்டே, ஹாவ் அ கலர்ஃபுல் லைஃப், ஹாவ் அ கலர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கலர்ஸுங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஒரு கலரை விருப்பப்படுவோம், சோகமாக இருக்கும்போது ஒரு கலரை விருப்பப்படுவோம். ஆங்க்ரிக்குன்னு ஒரு கலர் இருக்குது, ஆங்க்ரி பேர்டோட கலர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இமோஷனுக்கு ஒவ்வொரு மூடுக்கு ஒரு கலர் இருக்குது. அதை விட நம்ம எல்லாருக்கும் லக்கி கலர்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த லக்கி கலருக்கு போட்டால் இன்னைக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வேற இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸுங்கிறது நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்டெக்ரல் பார்ட். அதனால தான் இந்த வாரம் வித்தியாசமா அதே சமயம் நம்ம ஜோடிஸ்க்கு பிடிச்ச கலர்ஸ் அவங்களுக்கு கொடுத்து செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் gonna be Colors Round. கலர்ஸ் ரவுண்ட்னு பாருங்க, எல்லா ஃபேமிலி ரெட் இருக்கு, மஞ்சள் இருக்கு, ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, ஒயிட் இருக்கு. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. ரிஹர்சல் பண்ணீங்களா ரெண்டு பேரும்? கோஆர்டினேஷன் சுத்தமா இல்லை. ரொம்ப திருப்தியா இருந்தது, கடவுள் மயமா இருக்கு. Execution was a problem. It's good one. ஸ்கூல் ஸ்டேஜ் வரைக்கும் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய லாஜிக் மிஸ் ஆயிடுச்சு. It's cool performance. Red, I hate you. Fantastic, அடிதூள். இந்த வண்ணங்களுக்கே உரிய அதோட நேச்சர், அதோட கேரக்டர்ஸை வந்து இந்த மேடையில் நம்மளுடைய ஜோடிஸ் டெபிக் பண்ண போறாங்க. ஹாய் ஜோடிஸ். ஸோ இந்த கொஞ்சம் கஷ்டமான விஷயத்தை எப்படி நீங்கள் இன்டர்பிரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் இன்றைக்கி நம்மளுடைய ஜட்ஜஸ் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 7 ஜோடிகளாக கம்மி ஆகிட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே காம்படிஷன் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்க போகுது. ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் தட்? ஸோ இப்போ நோ ஃபர்தர் டிலே, நம்மளுடைய ஜட்ஜஸை கூப்பிடலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க இவங்க கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஜட்ஜ், ஃபேவரட் ஜட்ஜை நம்ம மேடை கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ராதா. கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ஏ நில்லடி அவளுக்கு நான் சவால். கலர்ஸ் ரவுண்ட்னு பாருங்க, எல்லா ஃபேமிலி ரெட் இருக்கு, மஞ்சள் இருக்கு, ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, ஒயிட் இருக்கு. எல்லா கலர்ஸ் மேம், ஆல்மோஸ்ட் எல்லா கலரும் பிளாக் மட்டும் மிஸ் பண்ணி இல்ல, பிளாக் கலர் ஹேர் இருக்கு, அவ்வளவுதான். அப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலி எல்லா கலரும் வச்சிருக்கீங்க, பிங்க் மட்டும் லைட்டா மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஓ சாரி சாரி சாரி, பிங்க் இருக்கு, பிங்க் இருக்கு, பாத்துறீங்க பிங்க் இருக்கு. பிங்க்னா லவ், லவ் எப்பவுமே இருக்கு மனசுல. லவ் எப்பவுமே இருக்கு மனசுல, பட் ஸ்கோர் போடுவோம் மட்டும் லவ் இருக்காது. ப்ளீஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக போறீங்களா இல்லையா? ஆமா, இனிமே And I think ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மாஸ்டர் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னனால தான் நான் சொல்கிறது விடுறேன். சீரியஸ் ஆகிட்டு இருக்கு, இன்னும் எலிமினேஷன் ரவுண்ட் வருது, நீங்கள் பெட்டராக பண்ணலாம், கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க, அது 2 பேருமே சொல்லிட்டு இருந்தால் போர் அடிக்கும். ஸோ அதனால் நான் சைலண்டாக இருந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் போடும்போது கொஞ்சம் வயலண்ட் ஆகிடுவேன், அவ்வளோதான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே ஸோ இன்னைக்கு கலர்ஸ் ரவுண்ட் நிறைய என்ன சொல்றது புதுசாக தான் இருக்க போது. ஏன்னா இப்படி தான் இருக்கும், இதுதான் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் தான், அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான் இதில் விட போகிறோம். ஸோ அது நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுதா இல்லையா, அவ்வளோதான். ஸோ ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் இன்னைக்கு உட்காந்து இந்த ரவுண்டை பார்க்க போறீங்க இல்லையா? நிஜமா சொன்னா கஷ்டமான ரவுண்ட். பிகாஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எங்களுக்கு புரியணும், நம்ம உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாருக்குமே புரியணும். ஸோ அதனால அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து கலருங்கிறது சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எனக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளாச்சு. ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, எனக்கு எப்போவுமே இன்னும் கொஞ்சம் சோகமான சீனு அதெல்லாம் வந்தால் கூட நான் பாட்டுக்கு பட்டு ஜிகு ஜிகு அந்த மாதிரி தான் போட்டுட்டு பழக்கம் ஆகிடுச்சு, கிளாமர் ரோல்ஸ் எல்லாம் பண்ணி. ஸோ கேமராமேன் எல்லாம் ரொம்ப இரிட்டேஷனாக இருப்பாங்க. ஐயோ தினேஷ் பாபுன்னு சொல்லி கேமராமேன் இருக்கார், அவர் இருந்தாருன்னா அவர் லிப்ஸ்டிக் போட்டால் கூட எடுத்துடுங்க அழிச்சிடுங்க. நான் சொன்னேன் நான் இப்படி தான் இருப்பேன். பட் நிஜமாவே சொன்னால் சில சீன்ஸ் பார்க்கும்போது ஏன்டா இப்படி பிரைட்டாக போட்டோம், அந்த ஃபீல் வரமாட்டேங்குதுன்னு லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ பேர் வந்து கலர் கொஞ்சம் பிரைட்டாக போட்டதுனால அவார்டு மிஸ் ஆகிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் லாட். ஸோ அது புரியணும், அது வந்து நிஜமாக நீங்கள் புரிய வைக்கணும், அந்த ஃபீலை எங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். பட் நம்ம ஃபர்ஸ்ட் ஜட்ஜை வச்சுக்கிட்டே நம்ம அடுத்த ஜட்ஜை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஐம் ஷுர் மாஸ்டரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் கல்யாண் மாஸ்டர். கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்டனாரா. மாஸ்டர் கிழிஞ்சி புட்ட நாரா அப்படின்னு ஒரு பாடல் போட்டிருக்காங்க. பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஜட்ஜிங் எப்படி இருக்க போகுது மாஸ்டர்? எவ்ரிபடி ஷுட் கெட் சீரியஸ் நவ். ஏன்னா இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் சீரியஸ்னா யாரும் சீரியஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஐம் கோன் டு பி a little bit more strict. And one thing I want to tell the contestants is this is not just உங்கள் ஃபன் கிடையாது. You're being an inspiration for a lot of people around the world. ஸோ இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா எடுத்துக்கிட்டு வந்தோம் டான்ஸ் ஆடணும் ப்ரைஸ் கிடைச்சா கிடைக்குது இல்லை போகுதுன்னு நினைக்கக்கூடாது. இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா உங்களை யாரும் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்போவும் யாரோ உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. சம் பீப்புள் மைட் கெட் இம்ப்ரெஸ்ட் அண்ட் டேக் யூ டு சம் அதர் லெவல். ஸோ இது எவ்வளோ சீரியஸாக, அது இல்லாமல் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறீங்க. ஸோ உங்களை பார்த்து தான் அவங்களும் கற்றுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணி அசால்ட்டாக ஏதோ ரிஹர்சல் பண்ணாமல் கொஞ்சம் அப்படி விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், they get disappointed and they think என்ன இவங்களே இப்படி பண்ணும்போது நம்ம என்ன வேணால் பண்ணலாமே அப்படின்னு. ஏன்னா யூ ஆர் ஆல் ஃபேமஸ் பீப்புள் ஆல்ரெடி, நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க. ஸோ யூ ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர் பீப்புள். ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐக்கன் யார் தமிழில்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய ஆளானார், அவர் சாதாரணமாக இருந்து ஏதோ ஒரு ஸ்டார் சொல்லுங்களேன். கமல் சார் சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து வந்தார்ல, அவர் அப்படியே விட்டுருக்கலாம்ல. நம்ம சைல்டு ஆர்டிஸ்ட் ஏதோ ஒரு பாட்டு க்யூட்டாக பாடினாரு அவ்வளோதானே. He is very good technically in every aspect of film making. அதனால தான் இன்னைக்கு உலக நாயகன் அவர். ஒரு கண்டக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிறார்னா அவர்கிட்ட என்னெல்லாம் டேலண்ட் இருக்கணும், அவர் நினச்சி பார்த்துருப்பாரா? ஆனால் நினச்சி டெவலப் பண்ணிக்கிட்டார். ஸோ எங்கேயோ ஒரு ஸ்பார்க், ஆனால் சான்ஸ் கிடைக்கணும். அந்த சான்ஸ் தான் இந்த பிளாட்ஃபார்ம். அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, உங்களோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அது தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா யூ செட் அ பேட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர் பீப்புள். அது இல்லாமல் யூ மிஸ் அ சான்ஸ் டு கோ அப் இன் லைஃப். ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஐம் கோயிங் டு கெட் வெரி சீரியஸ் ஃப்ரம் திஸ் எபிசோட். ஆனால் ஜாலியாக பண்ணுங்கள், இந்த டென்ஷன்லாம் தேவையில்லை, பிகாஸ் இட்ஸ் அ கலர்ஃபுல் ரவுண்ட். இவ்வளோ சொல்லிட்டு ஜாலியாக அதான் சொல்கிறேன், சீரியஸ்னஸ் தெரியணுன்றதுக்காக தானே சொன்னேனே தவிர நாட் உங்களை மிரட்டி பயமுறுத்தி டென்ஷன் பண்ணுறதுக்காக இல்லை. சீரியஸ்னஸ் தெரியணும். தட்ஸ் வை சர்டன் பீப்புள் டோன்ட் ரீச் த லெவல் வாட் தே ஹேவ் டு ரீச். ஏன்னா எப்போவுமே உள்ளுக்குள்ளே அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு ப்ரூவ் யோர் செல்ஃப். ஐம் ஆஸ்கிங் யூ டு சேலஞ்ச் யோர் செல்ஃப், நாட் எனிபடி. உங்களையே நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபெலோ கண்டஸ்டன்ஸ் கூட சேலஞ்ச் பண்ண வேண்டாம். நான் இப்படி பண்ண போன வாரம், இந்த வாரம் இன்னும் பெட்டராக பண்ணணும், அடுத்த வாரம் இன்னும் பெட்டராக பண்ணணும் நினச்சாதான் யூ கேன் கோ wherever you want to go. So that is my very humble request and advice. So all the very best to you guys once again, and Master, ma'am, thank you so much. Please take your seat. If you wanna come with me, shake it and roll with me. Can you just do it, oh baby? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுவராஜ் and Jennifer for the first time சேர்ந்து ஆட போறாங்க. கார்த்திக், ஜெனிஃபர்
இப்போட்டியில் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே களமிறங்கிய இந்த ஜோடி ஆரம்ப சுற்றுகளில் சற்று தடுமாறினாலும் பின்வந்த மற்ற சுற்றுகளில் தங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபித்தனர். ஆனாலும் நடனத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்ததால் இரண்டாவது முறையாக எலிமினேஷனில் நிறுத்தப்பட்ட கார்த்திக் இப்போ மெயில்ல கார்த்திக் குறைந்த மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் இப்போட்டியிலிருந்து வெளியேறினார். யுவராஜ், சுஜிபாலா. நடனமும் நடிப்பும் சேர்ந்த இந்த ஜோடி பல சுற்றுகளில் நடுவர்களின் பாராட்டுக்களை பெற்றது. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இவர்களின் நடனத்தை பார்த்து வியந்தவர்கள் பலர். கடந்த சில சுற்றுகளில் நடனத்தில் சில தவறுகள் இருந்ததால் எலிமினேஷனில் நிறுத்தப்பட்ட சுஜிபாலா மதிப்பெண்கள் குறைந்த காரணத்தினால் இப்போட்டியிலிருந்து வெளியேறினார். எலிமினேட் ஆகிற அந்த ஃபீமேல் சுஜிபாலா. இனி அடுத்தடுத்த சுற்றுகளில் இணைந்து ஆடப்போகும் யுவராஜ், ஜெனிஃபரின் இந்த வார நடனத்தை காண்போம். பிரைட்டான ஒரு கலர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆரஞ்சு கலர். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கரெக்டா? ஆரஞ்சு கலர் அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர ஒரு யாராவது ஒருத்தங்களை சொல்லுங்களேன். ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர், அந்த செந்தூரம். ஓகே, உங்களுக்கு? ஆமா, ஆஞ்சநேயர் தான். அப்படியா? எனக்கு விவேகானந்தர் ஏன் ஞாபகத்துக்கு வந்தார் தெரியலையே. ஓகே, எனிவேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவலான கலர் எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பக்தி ஓட்டி இருக்க போது. பக்தி மார்க்கம். ஓகே தென், can't wait to see it. All the very best. Do well. Okay. ज्वाला सी चलती है आंखों में जिसके भी दिल में तेरा नाम है, परवाह ही क्या उसका आरंभ कैसा है और कैसा परिणाम है। धरती अंबर सितारे उसकी नजरें उतारे, डर भी उससे डरा रे जिसकी रखवाली यारे, करता साया तेरा हे देवा श्री गणेश 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 देवा श्री गणेश।
ஆரஞ்ச் ஃபுல் எனர்ஜி எந்தூசியாஸ்டிக் கலர்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் வாட் எவர் ஹிப்ஹாப் ஜாஸ் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் அந்த இந்தியன் ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டால் ஒரு தனி ஃபீலிங் தான் நம்ம எல்லாருக்குமே இல்லை. அது கேட்கும் போதே ஒரு எனர்ஜி எனர்ஜி வந்து இல்லை தானா வந்துடும். லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் அ ஜட்ஜஸ். கரெக்டாக சொல்கிறாங்க, நான் சொன்னது கரெக்டாக இல்லையா, நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராதா மேம். சூப்பர். தேங்க்யூ மேம். ஆரஞ்சுன்னு சொன்னோன்னே நம்ம மைண்டில் என்ன வருமோ அதை ரொம்ப அது தட் இஸ் த கிளவர், தட் இஸ் த சேஃபஸ்ட் திங். பக்தினா டிஃப்ரெண்ட்டான பக்தி இங்கே இருக்கும். நம்ம நிம்மதியாகவும் உட்காந்து பக்தி பண்ணலாம், டான்ஸ் பண்ணி இருக்கலாம். ஏன்னா அந்த ஆரஞ்சுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன்னா ஒரு நெகட்டிவோ பாசிட்டிவோ அவங்க மேலே கோபம் இருந்தால் கூட போகும்போது தே ஸ்டாப் அவர் ஆங்கர். அதுதான் கடவுள். நீ வந்து என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நில்லு, கவனி, அப்புறமா வா, யோசனை பண்ணி நம்மளை ஸ்டாப் பண்ணுற ஒரு பவர் அதுக்கு இருக்குது. முதல் தடவையாக எனக்கு அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப அழகாக தோணுச்சு. யூனோ யூஸ்வலாக ட்ரெஸ் இல்லாமல் இந்த டிப்பிக்கல் இந்த பக்தியில் சில டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்ஸை ஐயோ ரொம்ப நல்ல டான்ஸர் ஸ்டெப்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்களே, அது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்களேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஒரே ஒரு விஷயம், ஜெனிஃபர் எப்போவுமே பக்தியான ஒரு டான்ஸ் பண்ணும்போது சில இடத்துல வந்து நம்ம ஹிப் மூமெண்ட்டு பண்ணாமல் பார்த்துக்கணும். புரியுதா? அதாவது இந்த மாதிரி சாங் எடுக்கும்போது திஸ் இஸ் செமி கிளாசிக்கல். ஸோ நம்ம இப்போ கடைசியில் நீங்கள் இப்படி ஒரு மூமெண்ட் பண்ணும்போது அது வேற. நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஜெனிஃபர், யூ லுக் ஸோ ப்ரிட்டி. தேங்க்யூ மேம். ஸோ அதில் வேற அந்த ட்ரெஸ்ஸோட ஷேப் இருக்கனால அந்த ஹிப் மூமெண்ட் பண்ணும்போது இல்லை, அந்த பக்தியிலிருந்து அது இன்னொரு இதுக்கு போயிடும். அதனால் சில மூமெண்ட்ஸில் அந்த செமி கிளாசிக்கல் விட்டு அந்த மாடர்ன் ஸ்டைல் வந்தது, அது வரக்கூடாது. எப்போவுமே பக்தின்னு சொல்லி எக்ஸ்பெஷலி நம்ம இப்போ ஆடாமல் பார்த்துக்கோங்க. அப்போ என்னென்னா அந்த விட்டும் யுவா உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த பக்தியில் அந்த 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 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. மூமெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த கடவுள் மேலே எப்படி பண்ணுறது, அந்த ஃபீல் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப திருப்தியாக இருந்தது, கடவுள் மயமாக இருந்தது. தேங்க்யூ. ஸோ ஹாப்பி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் கிட்ட கேட்கலாம். யுவராஜ் and Jennifer, புது ஜோடி. It's a new first time you're performing. It was a very nice performance, I should say. Thank you, Master. And உங்கள் காஸ்டியூம்ஸ், உங்கள் டான்சர்ஸ், கோஆர்டினேஷன், கோரியோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. The emotion which you gave, the properties you used எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்க. கோரியோகிராஃபி கரெக்டாக இருந்துச்சு, ஸ்டெப்ஸும் அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக அதுக்கு என்ன தேவையோ அது மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஒன்லி திங் ஐ ஃபவுண்ட் வாஸ் Jennifer, you missed a little bit here and there, and at this level you shouldn't do that. சில டைம் ஃபேக்டர்னால என்ன பண்ணுவோம், யுவராஜ் தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ஜெனிஃபர் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, டான்சர்ஸ் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஃபார் ஆல் த contestants I'm telling you. ஏன்னா சில டைம் அந்த ஒரு I don't know whether you people will understand, it's called sharing your energy. Stage performance especially நான் சொல்கிறேன், we always believed in it. You share your energy and dance, that's why it looks as a whole performance. It's not an individual performance. So ஒரு performance கொடுக்கறதுக்கு முன்னாடி all of you should get together, know each other. Even ஒரு ஸ்டேஜ் ரிஹர்சல் ஒரு 2-3 வாட்டி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், இல்லை ரிஹர்சலில் பண்ணால் தான் தெரியும். This is for all the contestants and not just telling it for them. நீங்கள் தனித்தனியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நீங்கள் பண்ணுவீங்க, உங்களுக்குள்ளே தான் ஆடுவீங்க. மற்றவங்களோட கோஆர்டினேட் பண்ணி எப்படி ஆடுறதுன்னு தெரியாது, ஸ்பேஸிங் தெரியாது, அப்புறம் ஒரு எனர்ஜி ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்காது, அந்த எல்லாருமே ஷேர் பண்ணி ஆடுறது அந்த ஒரு ஜோஷ் இருக்காது. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் யூ பெர்ஃபார்ம் அட்லீஸ்ட் 4 or 5 times with your dancers, with your partners. It's very, very important. நீங்கள் பண்ண விஷயம் வந்து என்னென்னா, I think you practiced well, but because you're good dancers, you're within that small practice, whatever you did, you pulled it off. But it's not that, I can see it. நான் வந்து இன்னும் இன்டெப்த்தாக பார்க்குறேன், பெரிய பூதா கண்ணடிச்சு அப்படியே லென்ஸ் வச்சு பார்த்துட்டு போகிறோம். ஸோ வாட் யூ ஷுட் டூ இஸ் யூ ஷுட் அவாய்ட் ஆல் தோஸ் மிஸ்டேக்ஸ். அதான் சொன்னல, உங்களோட பெட்டராக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். That is more important. I am not judging who is a good dancer, who is a bad dancer. I'm just judging you on the basis of who is improving. So take that in mind. But what you performed today was very nice. I liked it thoroughly. Just small mistakes here and there. Otherwise, it was a very good performance. Thank you, Master. Master, ஒரு doubt out of the
இவங்க டான்ஸுக்கு வெளியில நீங்க சொன்ன அந்த ஒரு டிப்ல ஒரு டவுட், ஒருவேளை அதனால தான் ஸ்டார்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது பேக்கப் டான்சர்ஸோட எப்பவுமே ஒரு பாண்டிங் ஷேர் பண்றாங்களா, கூட உட்காந்து சாப்பிட்றது, ஸ்டேஜ்ல உட்காந்து இருக்கிறது, இஸ் இட் அது ஒரு ரீசனா? நான் தெரிஞ்சுக்க கேட்குறேன். எப்பவுமே ஹீரோஸ் முக்காவாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் ஆகட்டும் ஹீரோயின்ஸ் ஆகட்டும், they will always have a share, they'll share bonding, ஒரு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெடி ஆடலாமான்னு திரும்பி கேட்கும்போது they always look up to the stars. The dancers look up to the stars. Whatever said and then they are the ones who, you know, எங்களோட எனர்ஜியும் சேர்த்து அவங்க தான் வந்து they getting it to the audience. ஸோ எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரஜினி சார் சாங் இல்லை அஜித்தோட சாங்னு சொன்னீங்கன்னா சண்டை நடக்கும் எங்கள் யூனியனில். அந்த ஷூட்டிங்க்கு போவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் லைனில் நிற்பேன், நான் தான் ஒரு பக்கத்தில் நிற்பேன், ஒரு பெரிய வெட்டுக்குத்து கொலை வரைக்கும் போகும். அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இஃப் யூ சி இப்போ நிறைய பாலிவுட்ஸ் படம்லாம் பார்த்தோம்னா கிளப் சாங்னு சொன்னாங்கன்னா ஃபுல்லாக கும்பலாக இருக்கும். அந்த கும்பலே எனர்ஜி தான். அந்த கும்பல் சேரும் போது எவ்ரிபடிஸ் பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோஸ் அவுட். ஸோ த மோர் குரூப் யூ ஹேவ் த மோர் எனர்ஜி. பட் அதில் ஒருத்தர் வந்து சொதப்பினார்னு வச்சுங்க, கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தார்னா இட் வில் ஷோ ஆஃப். That's why you should share, you should sit and talk to your dancers, partners, share some time with them. நாங்களாம் ஸ்டேஜ் ஷோ பண்ணும்போது அதனால தான் வந்து we'll have always get together and talk. அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன நடக்குது வீட்டில், போன சாங் என்ன சாங் பண்ணீங்க, சம்திங் they'll have an interaction. ஸோ அது ஷார்ட் ரெடி ஆகும்போது அவங்க அதை ஷார்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரெடியா அப்படின்னு கேட்கும்போது ரெடி அப்படின்வாங்க. அதுலேயே வந்து the energy will flow and will be perfect. சூப்பர். சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்த ஆர்டிஸ்ட், ஸ்பெஷலி சிம்ரன் மேம் எல்லாம் வந்து ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ணும்போது பேசிட்டே இருப்பாங்க பேக்கப் டான்சர்ஸோட ஏதோ ஒன்று. சிம்ரன் அவங்க வந்து என்னதான் பெரிய டான்ஸராக இருந்தாலும் பின்னாடி யாராவது ஒருத்தர் அவங்களோட கொஞ்சம் சின்னதாக ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பெட்டராக பண்ணிட்டா பின்னாடி அது எப்படி பண்ண ஒரு தடவை சொல்ல அப்படின்னு ஒன்று இவங்க அப்படியே என்ன மேம் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை சொல்லு அப்படின்வாங்க. ஸோ தே லேர்ன் ஈவன் தோ தே நோ தே ஆர் வெரி குட். அந்த ஒரு ஏர்ஜ் இருக்குல்ல, அந்த ஒரு பசி ஆறாத பசி மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஒன் திங். நான் வசூல் ராஜா பண்ணிகிட்டு இருக்கும்போது கமல் சார் சாங் அந்த கலக்கப்போவது யாருன்னு ஒரு ஃபஸ்ட் சாங் இருக்குல்ல, அந்த சாங் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன். ஹீ நோஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயமுறுத்தினாங்க. கொரியோகிராஃபர் வேற. அவர் ஒரு கொரியோகிராஃபர். அவர் வந்து ஆல்ரெடி அவர் வந்து எனக்கு முன்னாடி எனக்கு சீனியர். அவர் இஸ் ஸ்டில் அ மெம்பர் இன் ஆர் யூனியன். அண்ட் அவர்கிட்ட போயிட்டு சார் இது மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேப்பரில் எல்லாம் எழுதி வச்சுருந்தேன். கையெல்லாம் லைட்டாக நடுங்குது, இது மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்க ஒன்றும். அவர் வந்து கேஷுவலாக இருக்கார், எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா சுற்றி இருக்கவங்களாம் சொன்னாங்க அவர் வந்து அதை கேட்பார் இது கேட்பாருன்னு. அவர்கிட்ட போய் காமிச்சோன்னே சப்புன்னு ஆகி போச்சுன்னா ஒன்றுமே சொல்ல இவர் அப்படின்னு. தென் ஐ கேம் ஆஃப். அப்புறம் ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. ஷூட்டில் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் ஹி வாஸ் கிவிங் சம் இன்புட்ஸ், இது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலான்னு. எஸ்பெஷலி ஐ வாண்ட் ஜஸ்ட் இதை ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். ஐ ஜஸ்ட் வென்ட் டு ஹிம் அண்ட் செட், சார் இது ஒரு க்ளோஸ் அப் ஷாட், டான்ஸ் கூட கிடையாது, க்ளோஸ் அப் ஷாட் சார், அப்படி திரும்பி இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், நீங்கள் பண்ணிவிடுங்க, பண்ணி காமிங்க அப்படின்னாரு. சார் நான் போய் உங்களுக்கு நீங்கள் எதாவது புதுசாக பண்ணால் அப்படியே எனக்கு சர்ப்ரைஸ் சார் அப்படின்னு பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் எதாவது புதுசாக பண்ணால் நான் கற்றுப்பேன் அப்படின்னாரு. ஸோ விச் வாஸ் phenomenal. ஸோ தட் இஸ் வாட் யூ ஷுட் லேர்ன் எவ்ரிவேர். வென் ஐ கம் அண்ட் சிட் ஹியர்ல ஐ வாட்ச் யூ பீப்புள், ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் யூ. மேக் ஷுர் யூர் சீரியஸ், யூ லேர்ன் சம்திங், சேம் டைம் என்ஜாய் இட். அதை என்ஜாய் பண்ணிங்கன்னா தான் அது வந்து அப்படியே உள்ள அப்படியே யூல் அப்சர்வ், அந்த எனர்ஜி வந்து உள்ளே போகும். ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். இட்ஸ் அ வெரி குட் திங். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். பட் தட் எனர்ஜி ஃப்ளோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கீப் தட். தேங்க்யூ மாஸ்டர். யூ டோன்ட் நோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஸ்பீச்சை ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கீங்க இப்போன்னு உங்களுக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஐம் ஷுர் எல்லாருமே gonna learn so many things இன்னிலேருந்து. அண்ட் உங்களுடைய ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல பிஃபோர் வி சென்ட் யூ. ஓகே, ஸோ ராதா மேம் கிட்ட கேட்கலாம். பியூட்டிஃபுல்லான ஜென்னிக்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுப்பீங்க மேம்? ज्वाला सी चलती है आंखों में जिसके भी दिल में तेरा नाम है. 9 புள்ளிகள். மாஸ்டர் உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். points. Thank you, ma'am. 9 plus 8 points, 17 points வாங்கிருக்கீங்க யுவராஜ் and Jenny. Once again, congratulations. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back.
back. இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 powered by Signoraware. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு பிரைட் கலர்னு சொல்லியிருந்தேன். இந்த கலர் வந்து அமைதியோட ஒரு சின்னம், சமாதானத்தின் ஒரு சின்னம். ஸோ நமக்கே தெரியும் அது என்ன. அந்த கலர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர், ஒரு செரீன் ஃபீலிங் வரும். ஸோ ஒயிட் கலரை வந்து இந்த மேடையில் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஷிவானி அண்ட் வடிவேல் பாலாஜி. ஷிவானி அண்ட் பாலாஜி, எப்பவுமே வாக்குகள் கம்மியாகாத ஒரு கலர் வந்து ஒயிட் கலர் தான். எல்லாருக்குமே வந்து ஒயிட் பிடிக்கும். ஸோ அந்த பிடிக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நீங்க கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஒயிட்ல என்ன டிபிக் பண்ண போறீங்க? ஒரு அமைதியான ஒரு அமைதி, சமாதானம். ஆஹா, ரொம்ப நல்ல விஷயம். சமாதானம் உண்டாகட்டும். ஆல் தி பெஸ்ட். Thank you. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விழிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து இழுகவே, குழந்தை விழி கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிரிப்பில், வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, மண்ணில் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிறு, வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. காற்றின் பேரிசையும் மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போல் இன்பம் தருமோ, கோடி கீர்த்தனமும் கவி கார்த்த வார்த்தைகளும் துளி கண்ணீர் போல் அர்த்தம் தருமோ, வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, விடியவே. ஸோ ஒயிட், வெண்மை, ஒரு அழகான பாடலுக்கு ஆடி இருக்கீங்க. அப்படி ஒரு குரலே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு குரல், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய குரலில் வந்த பாடல். முதல்ல ராதா மேம், ப்ளீஸ் டெல் அஸ். பாலா ஷிவானி, ஒயிட் வந்து ஒரு தூய்மையான, சிம்பிளான, கூலான ஒரு கலர், பட் மோஸ்ட் டேஞ்சரஸ் கலர். அதில் ஒரு சின்ன இப்படி ஒரு கலர் பட்டால் கூட பளிச்சுன்னு தெரியும். மிச்ச கலரில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அழுக்குப்பட்டால் கூட அவ்வளோ சீக்கிரமாக தெரியாது. உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸில் சாங்ஸ் அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிள் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கு. அவுட் ஆஃப் த வே போய் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கண்டெம்பரரி ஸ்டைலு வேறு என்னமோ பெட்டராக பண்ணியிருக்கலான்னு உள்ளுக்குள்ளே தோணுச்சு. பாலாஜி வந்து அட்லீஸ்ட் ஒரு 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 நிமிஷத்துக்கிட்ட ரொம்ப கோஆர்டினேஷன்
சுத்தமாக இல்லை. அப்புறம் வந்து சில இடத்துல 2 இடத்துல தெரிகிற மாதிரி மறந்துட்டீங்க. அப்புறம் அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் மாதிரி காமிச்சது சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக போனதுனால அந்த ஃபீல், அதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம சாங்கில் 3 நிமிஷம் சாங்கில் அவ்வளோ டைம் கிடையாது எலாபரேட்டாக சொல்கிறதுக்கு. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு கொரியோகிராஃபர் இருந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த இன்சிடென்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களை இன்னும் நல்ல ஃபீல், அந்த 1 நிமிஷத்தில் கூட சிவானி நல்ல ஃபீலை காமிச்சாங்க, நீங்கள் அந்த நல்ல ஃபீலை காமிச்சிங்க. அதை இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலான்னு தோணிடுச்சு. ஓவரால் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தது. பாலாஜி நீங்கள், சிவானி ரொம்ப அழகான ஃபீல். சாங்ஸு என்னோட ஒப்பீனியன் சொன்னது ஓவரால் சாங் நீங்கள் 2 பேருமே, ஏன்னா ஒரு ஆள் நல்லா பண்ணி ஒரு ஆள் நல்லா பண்ணலைன்னா கூட நாங்கள் அது நான் வந்து ரொம்ப டிஸ்கனெக்ட் ஆகி போயிடுவேன் அந்த சாங்கிலேருந்து. உங்களோட இண்டிவிஜுவலாக எனக்கு பிடிச்சது அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் அந்த எடுக்கிற விதம், அந்த பர்ஃபெக்ட் டைமிங், பியூட்டிஃபுல் ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் எடுத்து பாலாஜி எடுத்து 1 செகண்ட் முடிச்சு நீங்கள் எடுக்கிற மாதிரி, நீங்கள் எடுத்து முடித்த மாதிரி கையிலெல்லாம் ஃபினிஷிங் இல்லாமல் நீங்களும் குரூப்பும் ஒரே மாதிரி டான்ஸ் ஆடினீங்க, அவர் கொஞ்சம் தனியாக ஆடின மாதிரி இருந்தது. அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப மிஸ் ஆச்சு. பட் யுவர் ஃபீல் வாஸ் ஸோ ஃபென்டாஸ்டிக், நல்லா இருந்தது. ஓவரால் இட்ஸ் அ குட் பெர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் ஓகே பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர், சாரி டு சே இட்ஸ் அ வெரி பேட் பெர்ஃபார்மன்ஸ். ரிஹர்சல் பண்ணீங்களா 2 பேரும்? ஐ டோன்ட் திங்க் யூ ரிஹர்ஸ்ட். இல்லை மாஸ்டர், ரொம்ப ஒரு நாள் தான் மேடம். ஒரு நாள் பண்ணால் வருமா? இது நல்ல ஸ்மூத் மூவ்ஸ். ஒயிட்ன்றது ஒரு பீஸ்ஃபுல் கலர், ஒரு நல்ல கலர். கொடுத்த மூவ்ஸ் கொரியோகிராஃபர் வந்து நல்லா கொடுத்துருக்காரு மூவ்ஸ். கான்செப்ட் இஸ் நைஸ். பட் இது நம்ம ப்ராக்டிஸ் நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது வந்து வரும். இல்லைனா இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கே டிசப்பாயின்மெண்ட்டாக இல்லை? நான் இனிமேல் தான் சொன்னேன், நான் பி ஸ்ட்ரிக்ட்னு சொன்னதுக்கு காரணம் தான். ஐ ஹேவ் டு சி எவ்ரி ஸ்மால் மிஸ்டேக்ஸ். டோட்டலாக கோஆர்டினேஷன் மிஸ் ஆகிடுச்சு. நல்ல சாங், ஒயிட் கலர், பீஸ்ஃபுல், நைஸ், எவ்ரி திங் இஸ் குட். பட் டோட்டலாக பிகினிங்லேருந்து நான் மிஸ் பண்ணிட்டே வந்துட்டீங்க பாலாஜி. யூ ஷுட் ப்ராக்டிஸ் மோர். ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். நீங்கள் அது ஒரு தடவை அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை திருப்பி எடுத்துருந்தாலும் பரவாயில்ல. பட் கண்டினியூஸாக இட் வாஸ் கோயிங் ஆன். ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்டே போயிடுச்சு சாங்லேருந்து. பின்னாடி டான்சர்ஸ் வந்து தே ஹேவ் கொரியோகிராஃபர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஐ கேன் சி த லேக் ஆஃப் ப்ராக்டிஸ்னா டைமிங்கில் கையை தூக்குறது, அப்படி மலரவே எக்கோ வருதுல்ல. அப்போது டான்ஸர் வந்து ஒருத்தர் மாத்திரம் பண்ணுறாரு. அவர் ஒருத்தர் கரெக்டாக பண்ணால் பரவாயில்ல, பின்னாடி மிச்சம் 3 பேர் வந்து அது கூட கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகுது. உங்களுக்கு கோஆர்டினேஷன் டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு. ஷிவானி, வாட் யோர் பார்ட் இஸ் யூ டிட் இட் ரியலி வெல். நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க, உங்கள் பார்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க. பட் அஸ் அ ஹோல் நான் அந்த சாங்காக பார்க்கும்போது ஐ எம் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். இந்த லெவலுக்கு வந்த அப்புறம் இனிமேயும் நீங்கள் இஃப் யூ டேக் இட் ஃபார் கிராண்டட்னா I can't do anything. I'm really sorry. நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிறதுல இஸ் நத்திங். யூ நோ வாட் மிஸ்டேக் யூ மேட். அதை சுட்டி காமிக்கிறது தான் என்னோட வேலை. அண்ட் இஃப் ஐ டோன்ட் டெல் தட்ல ஐ ஒன்ட் பி டூயிங் ஜஸ்டிஸ் சிட்டிங் ஹியர். நான் வந்து ஜட்ஜாக உட்காந்துட்டு என் ஃப்ரெண்டு பாலாஜி இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் நல்லா இருக்காது. டெக்னிக்கல் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஓகே மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். ஸோ மேம் அண்ட் மாஸ்டர் 2 பேருமே அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய ஸ்கோரிங் என்னன்னு பார்த்துடலாம். மேம், உங்களுடைய ஸ்கோர். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விழிகவே, மண்மேல் மஞ்சள் 5 புள்ளிகள். ஓகே மாஸ்டர், உங்களுடைய பாயிண்ட்ஸ் ப்ளீஸ். காற்றின் பேரிசையும் மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போல் இன்பம் தருமோ. 5 பாயிண்ட்ஸ். ஸோ 5 + 5 10 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க இந்த வெண்மை நிறத்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ப்ளீஸ். தேங்க்யூ. ஸோ சின்ன மிஸ்டேக்ஸை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ப்ளீஸ் பக்கிள் அப் பண்ணுங்கள், எல்லாரும் ஸ்பீடப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் ஐ வுட் லைக் டு ரிமைண்ட். போன வாரம் வரைக்கும் நீங்கள் ஹையஸ்ட் பாயிண்டில் இருந்திருக்கான். பட் அது வந்து இனிமேல் அது செல்லுபடியாகாது. ஏன்னா இப்போது நம்ம 0லேருந்து க்ளீனாக ஆரம்பிக்கிறோம். 0லேருந்து பாயிண்ட்ஸ் போடுறாங்க.
குரூப்பாக அதாவது ஜோடியாக உங்களுக்கு போடுற புலிகள் உங்களுக்கு தெரியுது, பட் இண்டிவிஜுவலாகவும் நம்மளுடைய ஜட்ஜஸ் சைலண்ட்டாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த வாரமும் அடுத்த வாரமும். சரி, ஓகே. ஸோ வித் ஆல் திஸ் நோட்ஸ் இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம். இது அருணா ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது அருணா ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரவேர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராஸ்பரஸான கலர். இந்த கலர் வந்து உயிர், லைஃப் அப்படிங்கிறதுக்கு இந்த கலரை வந்து நம்ம டெபிக் பண்ணலாம். நேச்சர், மதர் நேச்சர் இந்த கலர் தான். அண்ட் ரொம்ப நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் இந்த கலர் மூலமாக கிடைக்கும். அண்ட் லிவிங்கே இந்த கலர் தான் அப்படின்னு சொல்லலாமே. ஸோ அதுதான் க்ரீன் கலர். ஸோ க்ரீனை டெபிக் பண்ணுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் சாய் அண்ட் ஜூலி. குளோபல் வார்மிங்கா உங்களோட? பொல்யூஷன்ஸ்னால நிறைய பிரச்சனைனால இப்போ மரம் வெட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபாரஸ்டேஷன் அப்படி குளோபல் வார்மிங் பேசிக்கலி சின்ன கான்செப்டோட. ஓகே, வெரி குட். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. Do well. Thank you. Thank you. ஸோ சாய் அண்ட் ஜூலி, உங்களுடைய இந்த டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. அது எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். அண்ட் ராதா மேம், ரொம்ப ஆர்டினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஸ்டேஜில் ரொம்ப சாதாரணமாக திங்க் பண்ண, ரொம்ப ஸ்கூல் ஸ்டேஜ் வரைக்கும் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும். பிகாஸ் இப்போ நிறைய டான்ஸில் வெரைட்டி வந்துடுச்சு, கண்டெம்பரரினோ அப்படின்னு ஜாஸ் என்னென்னமோ நிறைய வெரைட்டி வரும்போது டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி நம்ம அந்த க்ரீனை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி லேட்டஸ்ட்டாக நமக்கு வந்து இப்போ இன்டர்நெட்டும் எல்லாம் இருக்கிறதுனால சின்ன விஷயத்தை கூட பெருசாக இந்த குளோபல் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க, அதில் ஏதாவது ஒரு சின்ன த்ரெட்டை எடுத்து அதை கொஞ்சம் மாடர்னாக அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். அது வந்து
உங்கள் மேலே தப்பு சொல்லணுமா, அந்த கொரியோகிராஃபி பண்ண அவர் மேலே இரிட்டேஷன் ஆகணுமா தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ சாதாரணமான பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு அழகாக ட்ரெஸ்ஸு அப்படி இப்படி போட்டிங்க, நீங்கள் ட்ரீ மாதிரி எல்லாமே இருக்கீங்க. அதென்ன ஒருத்தர் ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் வந்து அப்படி கட் பண்ண, அது என்ன இது? நீங்கள் வந்து ஏதாவது இப்போ ஒரு ஸ்டேஜில் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணும்போது, ஸ்கூலிலெல்லாம் வந்து கூட பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் ஸ்கூலை இது பண்ணி சொல்லலை. நான் அது வரும்போது கூட அந்த வர்றவர் கூட அந்த வுட் கட்டர் மாதிரி வர்றது, இது பண்ணுறது, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அந்த அவர் நடந்துட்டு வர்றதுல கூட இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு ட்ராமா, ஒரு மியூசிக்கல் டான்ஸ் ட்ராமா ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் வந்து மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கவே இல்லை. பிகாஸ் உங்கள் 2 பேராலையும் டான்ஸ் ஆட முடியும். அப்புறம் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கூட லைக் சின்ன குழந்தைங்க டான்ஸ் ஆடின மாதிரி இருந்தது. அதனால் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல விரும்பலை. இது உங்களை விட ஜாஸ்தி எனக்கு டான்ஸ் மாஸ்டர் மேலே ரொம்ப கோவம் வருது. மாஸ்டர் சொன்னார்ல, இன்னும் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கணும். அது உங்களோட பொறுப்பு. அதனால் அவங்கள சொல்லி கூட தப்பு கிடையாது. பிகாஸ் மார்க் நான் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். வெரி வெரி ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். மாஸ்டர் Sai Shakti and Julie, the concept is a nice concept. இந்த மாதிரி கான்செப்ட் எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த கொரியோகிராஃபியும் இன்னும் பெட்டராக இருக்கணும். இட் could have been little bit more advanced choreography. கொஞ்சம் கொரியோகிராஃபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அந்த ஒரு சின்ன வித்தியாசத்தினால தான் இட் லுக்ஸ் a little bit kiddish. புரியுதுங்களா? கான்செப்ட் நல்ல கான்செப்ட். ஐ லைக் த கான்செப்ட் பிகாஸ் இட்ஸ் பிகமிங் அ கான்க்ரீட் ஜங்கிள் nowadays. மரத்தெல்லாம் வெட்டுறாங்க, அதெல்லாம் நல்ல ஒரு விஷயம். கான்செப்ட் இஸ் நைஸ். பட் கொரியோகிராஃபி வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அதர்வைஸ் it will make it a little bit comical. The only thing I was looking at was a little bit more of dancing. அது மாத்திரம் கம்மியாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராதா மேம், உங்களுடைய ஸ்கோர் ஃபார் க்ரீன் கலர். And மாஸ்டர், உங்களுடைய ஸ்கோர்? ஸோ மொத்தமாக 10 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூர் சீட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோராவேர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கலர் ப்ளூ கலர். ரொம்ப கூலான ஒரு கலர், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு கலர். இந்த கலர் பிடிக்கிறவங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, நிறைய பொறுப்போடு இருப்பாங்க. அதனால தான் ராயல் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை டெபெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கல. வெல்கம் அமுதவாணன் and ஆஷா. கூல் ப்ளூ கலர் எடுத்திருக்கீங்க. ப்ளூன்னு உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வருது? வானம். வானம். உங்களுக்கு? கடல். கடல். ப்ளூ அப்படின்னா என்னென்னமோ யோசிக்க தோணுதே. நீங்க என்ன? ப்ளூனா வந்து சொர்க்கம் பொதுவா. ஓகே. சொர்க்கமான விஷயம். சொர்க்கம் சில பேருக்கு சில விஷயம் கிடைச்சா அது சொர்க்கம் தான். ஓகே. ஸோ இதுதான் லைன் அப்படிங்கிறீங்க. ஓகே. சில பேருக்கு சில விஷயம் கிடைச்சா சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். டூ வெல். தேங்க்யூ. அமுதா, நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எனக்கு கண்ணு வந்துடும். இந்த குருடியோட கடைசி நாள். நீங்க சுத்தி காட்டுவியா? சரி, வா. ஆகாசத்தை நான் பார்க்க
வானம் எப்படிடா இருக்கும்? மேகம் அப்படியே மிதக்குமாமே. உனக்கு வானம் மேகம் எப்படி இருக்குன்னு தெரியணும், அவ்வளோதானே? உன் கையை மட்டும் நீ மேலே நீட்டு, நான் உனக்கு காட்டுறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஊரு கண்ணே படும்படி ஒரவாடும் கனவே தொடருதே. நினைவாகும் கனவே அருகிலே உன்னை தூக்கி சுமப்பே கருவிலே. மடிவாசம் போதும் உறங்கவே நீதானே சாகா வரங்களே. தமிழே தமிழே வருவேனே ஓங்கரமா. கொடியே கொடியே அழுறேனே ஆனந்தமா. வானத்தை காட்டிட்ட, அப்போ கடல் தண்ணி? கோடி பேரில் ஒன்ன மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில. பேரன்பு போல ஏதுமில்ல, நீ போதும் நானும் இழையில்ல. அழகா அழகா குயிலாவே ஓ தோழி. அழகி அழகி இது போதும் வாழ்நாளில். எனக்கு ஆபரேஷன் வேண்டாம்டா. ஏய், என்ன சொல்ற? பார்வை வந்துச்சுன்னா நீ எப்பவும் என் கூட இப்படி இருக்க மாட்ட. நான் தனியாயிடுவேன். நீ தான் என் பார்வை, வெளிச்சம் எல்லாமே. எனக்கு இது போதும்டா. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். டேய், நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிடும்ன்ற தைரியத்துல இருந்துட்டேன். இந்த வானமும் கடலும் என்ன கலர்டா? அது நீலம், ப்ளூ. ஆஷா and அமுதா, உங்களுடைய இந்த கூல் ப்ளூ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ராதா மேம் கிட்ட கேட்கலாம். அமுதா, ஆஷா ரொம்ப அழகாக சாங்கை பியூட்டிஃபுல்லாக வாய்ஸ் கொடுத்து ஃபீல் பண்ணி அழகாக ரெக்கார்ட் பண்ணீங்க. பட் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய லாஜிக் மிஸ் ஆயிடுச்சு. ஈஸியே கிடையாது. ஒரு பிளைண்டான ஒரு பொண்ணை, கண்ணு தெரியாத ஒரு தெரிஞ்ச லவ்வர் கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணுன்னா ஈஸி கிடையாது. அது வந்து ஆல்ரெடி லவ்வர் பீச்சுக்கு போயிருப்பீங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனாலும் எவ்ரி டைம் அவங்களுக்கு அந்த ஃபீலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பெட்ட 2-3 விஷயங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் கடலில் கொண்டு வரேன்னு சொன்ன உடனே அம்பர்லா மூவ்மெண்ட் பண்ணீங்க. அது பண்ணாமல் அது முடித்து நீங்கள் கண்ணை மூடினீங்க பார்த்தீங்களா? அவளை அப்படியே அழைச்சிட்டு வந்து கண்ணை மூடி அந்த ஃபீல் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு அம்பர்லாவை எடுத்துன்னு நீங்கள் டான்ஸ் பண்ணி அவங்கள டான்ஸ் பண்ண வைப்பீங்க. ஒரு சர்டன் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஒரே மாதிரி பண்ண முடியும். அது பண்ணும்போது கூட கண்ணு தெரியாதவங்க பண்ணுறதுல ஒரு இன்பர்ஃபெக்ஷன்னு சொல்ல மாட்டேன், அதில் ஒரு சேஞ்ச் இருக்கும். நீங்கள் பண்ணுறதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் அதெல்லாம் அது ஒரு ஃபீல். அது எனக்கு நிஜமாகவே சொல்ல தெரியல. அதனால் நிறைய இடத்துல அந்த பிளைண்டுங்கிறது மறந்து போய் நீங்கள் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. சில இடத்துல இப்போ வாட்டரை வந்து நீங்கள் டச் பண்ணி எல்லாமே சீக்கிரமாக, ஏன்னா ஃபஸ்ட்டு டைமில் 1000 வாட்டி நீங்கள் வாட்டரை டச் பண்ணால் கூட ஆஸ் ஏ பிளைண்ட் நீங்கள் டச் பண்ணிட்டுன்னா அந்த ஃபீலு. அப்புறம் வந்து இந்த தண்ணி இப்படி பண்ண மாதிரி பண்ணீங்கல்ல, எப்போவுமே அதை வந்து நீங்கள் இப்போ தண்ணி டச் பண்ண உடனே ஒரு வாட்டி அவள் அப்படி பண்ணதும் நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணியாச்சு. நீங்கள் 2 பேரும் சம்திங் லாஜிக்னு சொல்லுவோம்ல, பிளைண்டால் அந்த லாஜிக் நிறைய இடத்துல அது வந்து நிறைய திங்க் பண்ணி ரொம்ப கிளவராக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சாங். இது ஃபீலே வரலை எனக்கு சுத்தமாக, அந்த ஒரு ஃபீலே வரலை. நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகி போயிடுச்சோ. அதே மாதிரி அமுதா, நீங்கள் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது லிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த லிப்பு நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்துதான் ஆகணும். பிகாஸ் இது ஒரு சிச்சுவேஷன். நீங்கள் அங்கே எல்லாம் உட்காந்துட்டுல அது சொல்லும்போது நீங்கள் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி பண்ணக்கூடாது கண்ணா. நீங்கள் லிப்பை பர்ஃபெக்டாக கொடுத்தா தான் அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஓகேயா? அதனால்
ஐ ஹாவ் நோ ஓகே நார்மல் நல்லா இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். உங்கள் 2 பேருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விஷயத்தில் புது விஷயம் எடுக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது எனக்கு தெரியுறதுனால இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். மாஸ்டர் ப்ளீஸ். Amada and Asha, it's a nice performance. Concept is nice. எடுத்துக்கிட்ட விஷயம்லாம் கரெக்டாக இருக்குது. When you are attempting some kind of new style, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணணும். அந்த ஃபைனல் லிஃப்ட் பண்ணீங்கல்ல, இந்த ஃபைனல் லிஃப்ட்லாம் வந்து இட் லுக் வெரி ஆக்வர்ட் இஃப் யூ டோன்ட் பாயிண்ட் யோர் ஃபீட். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் காலை மடக்கி வச்சாலும் இட் லுக் வெரி அக்லி. அட்டம் பண்ணும்போது கரெக்டாக அட்டம் பண்ணிடணும். ஒரு பீஸ் பண்ணால் கூட ஈவன் இஃப் யூ டூ ஒன் திங், நிறைய நாலஞ்சு பண்ண வேண்டாம். ஒன்றே ஒன்று ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் நாங்கள் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ்னு காமிக்கிறதுக்கு when you do something, do it with conviction. நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும், இதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். சும்மா ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அது கிளாப் வாங்குவோன்றது வந்து இட்ஸ் நாட் ரைட். ஏன்னா அந்த கான்செப்ட் மேலே இருக்கிற அந்த ஒரு இன்வால்மெண்ட்டே போயிடும் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது. ஸோ when you attempt certain things you have to really practice. Every move has a meaning. ஏன்னா நீங்கள் ஒரு எமோஷனை வெளில கொண்டுறீங்க. ஒரு you're helping somebody who's physically challenged இல்லைங்களா? அவங்களுக்கு கண்ணு தெரியாது. you're showing the worldன்ற போது you should be dominant to the way what she is dancing. But she was dominating you. அவங்க வந்து உங்களோட பெட்டராக பண்ணுற மாதிரி இருக்குது. மாற்றி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் ப்ராபப்ளி. ஸோ நெக்ஸ்ட் டைம் when you're trying something new, அதில் ஃபுல்லாக டோட்டலாக நியூவாக கூட பண்ண வேணாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஏதாவது நம்மளுக்கு வர்றது எந்த லெவலில் வருமோ அதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது மாத்திரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நாளாக உங்கள் 2 பேரை கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்குள்ளே இன்னும் அந்த கெமிஸ்ட்ரி வரலை. சில சீன்ஸ் எல்லாம் வரும்போது அந்த க்ளோஸ் அதெல்லாம் இல்லை, அந்த டைமில் ஹீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் யூன்னு எனக்கு தோணுது. பட் யூ கேன் டூ இட். யூ மேக் ஹிம் கம்ஃபர்ட். ஓகே, தேங்க்யூ ஆஷா and Amada. இப்போ உங்களுடைய ஸ்கோர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களுடைய ஸ்கோர் ஃபார் ப்ளூ கலர். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன், கண்ணால எதையும் காணாத இவதா கண்ணீரை பார்த்தேனே இனி என்னோட. ஓகே, 5 points வாங்கியிருக்கீங்க ப்ளூ. அண்ட் லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் மாஸ்டர். கோடி பேரில் ஒன்ன மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில பேரன்பு போல எதுமில்ல, நீ போதும் நானும் இழையில்ல. 6 points வாங்கியிருக்கீங்க. ஸோ மொத்தமாக 11 points வாங்கியிருக்கீங்க ஆஷா and Amada. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோராவேர். ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போற கலர் ஒரு மிஸ்டீரியஸான கலர், ஒரு மர்ம தேசத்தோட கலர். அது மட்டும் இல்லை, இந்த கலர் வந்து கொஞ்சம் பேயோட சிம்பிளைஸ் பண்ணுவாங்க, ஹாரரோட சிம்பிளைஸ் பண்ணுவாங்க இந்த கலரை. அண்ட் சோகமாக இருக்கிற தருணங்களை கூட இந்த கலரை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மிச்சம் இருக்கிற எல்லா வண்ணங்களையும் இதுக்குள்ளே இழுத்துக்க முடியும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கலர் தான் பிளாக். ஸோ இந்த பிளாக் கலரை வச்சு தான் ஆட போகிறாங்க விஜய் and ஆனந்தி. விஜய் and ஆனந்தி, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு உங்களுடைய மேக்கப். இவ்வளோ அழகான ஒரு பேய் குட்டி தெரியல, இதுக்கு பின்னாடி என்ன மர்ம கதை இருக்குன்னு நாங்கள் உங்கள் டான்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ டிடி. உன் பேர் என்ன? ஷர்மிலி. என் பேரு நந்த. வேற என்னென்ன தெரியும் உனக்கு?
கவிதை பாடும் பறவை தேட தேட உள்ளம் கொண்டாடுதே பிள்ளாய் அங்கே நீதான் அம்பும் தள்ளாடுதே Tonight is ours, we're under the stars, we're dancing with the spirits while I'm free, you and me. ஆனந்தி அண்ட் விஜய் இவங்க பேயா மாறிட்டாங்க பாதியில். பட் கொதறி வச்சுக்கிறீங்களே பாவம், எப்படி இருந்தது இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கல்யாண் மாஸ்டர் கிட்ட கேட்கலாம். My favorite color is black. I just love black. Black is everything. எனக்கு வந்து black is everythingன்ற மாதிரி. You can create so many things inside black and yet it won't be seen outside. அது மாதிரி ஒரு விஷயம். And Vijay and Anandi, concept was very nice, choreography was nice, but execution was a problem. You know, you started off very well. நல்லா ஆரம்பிச்சது, இந்த மூட்லாம் செட் ஆகி நல்லா ஆரம்பிச்சது. And போக கொஞ்சம் கோஆர்டினேஷன் மிஸ் ஆகி கொஞ்சம் கன்ஃபியூஷன். அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆனந்தி, யூ ஹேவ் டு பி ட்ரெஸ்ட் அப்ராப்ரியேட்லி. உங்கள் விக் என்னன்னா யூ ஷுட், பிகாஸ் இட்ஸ் அது கரெக்டாக செட் ஆகல அந்த ஹேர் ஸ்டைல். லுக் இஸ் நைஸ், பட் சில பர்ஃபார்மன்ஸ் அந்த மூமெண்ட்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா அது வந்து டிஸ்டர்பிங்காக இருக்குது உங்கள் ஃபேஸுக்கு. ஸோ யூ ட்ரை டு புஷ் இட் திஸ் வே தட் வே அண்ட் சம்டைம்ஸ் யூ மிஸ் சர்டன் மூவ்ஸ். அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வருவீங்க. வாட் லேக் ஆஃப் ப்ராக்டிஸா? டெல் மீ த ட்ரூத். ஐ சி லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஜஸ்ட் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் மாத்திரம் பண்ணாதீங்க. திருப்பி நான் அதையே சொல்ல விரும்பல. பிகாஸ் யூனோ இட் பிகம் திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காரு. யூ ஷுட் பெர்ஃபார்ம் பெட்டர். போத் ஆஃப் யூ ஃப்ளெக்சிபிள் டான்சர்ஸ் அண்ட் குட் டான்சர்ஸ். இன்னும் நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய பண்ணலாம். யூ கேன் ஆக்சுவலி சேலஞ்ச் யுவர் கொரியோகிராஃபர்ஸ். You can challenge your choreographers, get more and more out of them, and you can also experiment with your own styles, different styles. நீங்க நல்லா பண்றீங்க. போன தடவை அவங்க belly dance பண்ண, I was like astonished. I was like surprised. செமையா இருந்துச்சு அதெல்லாம். So something innovative at the same time. Don't go overboard. கரெக்டாக பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி கரெக்டாக பண்ணுங்க. பட் பண்ணுறதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க. That is my only thing I'm asking from you. If I think about, நான் வந்து யோசிச்சு பார்த்தேன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸை யோசிச்சு பார்த்தா இது வந்து உங்களோட ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ யூ கேன் இம்ப்ரூவ் ஈவன் மோர். கீப் தட் இன் மைண்ட். ஓகேங்களா? ஓகே. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். மேம் ப்ளீஸ். Men in Black is always hot. I like men little bit rough and tough. லுக் இருந்தால் எப்போவுமே அட்ராக்ட் ஆவேன். இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி ஸ்டைலிஷ். ஓகே, தேங்க்யூ. ஒரு ட்ராக்கில் வந்தோமா அப்படியே வந்து சும்மா டான்ஸ் பண்ணிட்டு போனோமா அப்படின்னு இல்லாமல் ரொம்ப ஸ்டைலிஷான பெர்ஃபார்மன்ஸ். நல்லா எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சி தான் கொரியோகிராஃபர் உங்ககிட்ட கொடுத்தாங்க. அதை வந்து ஒரு 70% ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிங்க. அதில் வந்து மிஸ்டேக்ஸ், அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் யூனோ அவர் கூப்பிட்டு அப்புறமா வந்தீங்க. ஏன்னா சிலதுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக தெரிஞ்சுது. ஓவரால் எனக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் என்னமோ ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப பிடிச்சிது. ஆனந்தி, யூ ஆசம். ரொம்ப ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழகாக உங்கள் ஸ்டைலு, அந்த அவரோட அந்த பேசுகிறது, அந்த ஸ்டைலிஷ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே உங்களை விட விஜயை நான் ரொம்ப டான்ஸ் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். விஜய் இது வந்து செகண்ட் ஹாஃப், அந்த டான்ஸில் செகண்ட் ஹாஃப் வரும்போது அந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணும்போது இல்லை உங்களோட அந்த ஸ்டைல் மிஸ் ஆகிடுச்சு. மேபி நீங்கள் ஸ்டெப்பு மறந்துட்டீங்களோ இல்லை உங்கள் கோஆர்டினேஷன் விட்டு போச்சோ தெரியல. அந்த ஸ்டைல் விட்டுட்டு ஒரு நார்மல் ஒரு செமி
ஒரு செமி ஃபோக் எப்படி ஆடுவாங்க அந்த மாதிரி அந்த லெஃப்ட் சைடு மூமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கிளம்ஸியாக தெரிஞ்சுது. மாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் என்ன சொல்லி ரிப்பீட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. உங்களால் டான்ஸ் ஆட முடியும். இதே பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் மட்டும் எந்த மிஸ்டேக் இல்லாமல், அட்லீஸ்ட் ஸ்டைலை விடுங்க, மிஸ்டேக் இல்லாமல் பண்ணியிருந்தா கூட எங்கேயோ போயிருக்கும். பிகாஸ் ட்ரெஸ்ஸிலிருந்து, மியூசிக்கிலிருந்து, ஸ்டைலிருந்து, திங்கிங்கிலிருந்து ரொம்ப நல்லா இருந்தது. புரியுதா? இட்ஸ் குட் ஒன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, ஸோ இந்த பிளாக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளவு ஸ்கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் மேம். உங்களுக்கு 8 points கொடுத்துருக்காங்க மாஸ்டர். So 15 points எடுத்திருக்கீங்க. Congratulations. உங்க ஃபேவரட் கலர் என்ன? Blue and black. Blue and black. உங்களுக்கு? Black. அவர் ஃபேவரட் கலர்ஸே உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. Anyways, once again congratulations. So இவங்களை தொடர்ந்து அடுத்ததா நம்ம என்ன கலர் பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா come back after this break. Idarna Ice Cream Jodi Season 7 powered by Signora Wear. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. Idarna Ice Cream Jodi Season 7 powered by Signora Wear. அடுத்ததா நம்ம பார்க்க போற கலர் பிங்க். ஸோ பிங்க் சொன்ன உடனே லவ், ரொம்ப மிருதுவான ஒரு கலர், மென்மையான ஒரு கலர், டெண்டர்னஸ், அதை விட கேரிங், அன்பு, இது எல்லாத்துக்குமே வந்து பிங்க் அப்படி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பிங்க் கலரை எடுத்து இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த டான்ஸில் அவங்க கொண்டு வராங்களா அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் சித்தார்த் அண்ட் பிரியா. ஹாய் பிரியா. வாவ், பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்களோட ஃப்ளவர். இந்த மாதிரி இல்லையா? Thank you. சரி, உங்களோட ஃபேவரட் கலர் என்ன? எனக்கு நிறைய கலர் பிடிக்கும் டிடி. பிங்க் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். பிங்க், yellow, black, white எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் செகண்ட் ராயல் கலர்ஸ் அந்த மாதிரி டிஃபரண்ட். ராயல் ஃபேமிலி தானே, அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ பிங்க் கலர் வந்து டெண்டர்னஸ், லவ், கேரிங் இதெல்லாம் எப்படி செட் ஆகும் பிரியாக்கு அப்படின்னு சொல்லுங்க. கேன்சர் கூட சொல்லுவாங்கல்ல, கேன்சர் அவேர்னஸ் அதான் நாங்கள் எடுக்கிறோம். நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ ஐம் ஷூர் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணியிருக்கீங்க. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டிடி. ஒரு பார்வையில் பூ கொடுத்தாய், ஒரு வார்த்தையில் வாழ வைத்தாய், ஒரு மேகத்தை போல் என் தேகத்தை மாற்றி வைத்தாய். இறகை போல் ஒரு வேகத்தில் வேகத்தில் வானத்தில் வானத்தில் செல்லுகின்றேன். நிலவை போல் உன்னை தூரத்தில் தூரத்தில் பார்க்கின்ற போதெல்லாம் துள்ளுகின்றேன். நீ எனது உயிராக, நான் உனது உயிராக, ஓரளவு நெஞ்சத்தில் தோன்றிடும் நேரம். நீ காணும் கனவெல்லாம் நான் காணும் கனவாகி நாம் சேர்ந்து ஒன்றாக பார்த்திட வேண்டும். சாரி சித்தார்த், நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். பிரியாவுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறது உறுதியாயிடுச்சு. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பிரியா, என்னை விட்டு போவாத பிரியா. நீ இல்லைனா நான் செத்துருவேன் பிரியா. நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன்.
உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் என்று என்னை பார்க்கிறேன். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன். உதிர்ந்து போன மலரின் மௌனமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்று எங்கே தோளில் சாய்ந்து கதைகள் பேச முகமும் இல்லை இங்கே முதல் கனவு முடிந்திடும் முன்னமே தூக்கம் கலைந்ததே. சித்தார்த் அண்ட் பிரியா பிங்க் எடுத்திருக்கீங்க. ஸோ கேன்சர் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் அடங்கி இருக்கு. பிங்க்ங்கிற கலர் இப்போ அதோட சிம்பிளைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ராதா மேம், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது உங்கள் பர்ஃபார்மன்ஸ்? சித் பிரியா ரொம்ப ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு சின்ன பிடிக்காத விஷயம் ஒன்று சொல்கிறேன். பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், அது பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு. பிகாஸ் உங்கள் ரெண்டு பேரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸிலும் அந்த ஃப்ளோ இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அப்புறம் வந்து கொஞ்சம் திடீர்னு ஒரு டவுட்டு, அப்புறமா டாக்டர்கிட்ட. அது வந்து சித்து நீங்கள் லிப்பு கொடுக்குறீங்க விடுறீங்க, லிப்பு கொடுக்குறீங்க விடுறீங்க, புரியுதா? இந்த மாதிரியில் வந்து ஹெவி மூமெண்ட்ஸ் இல்லை, உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான க்யூட்டான மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் லிப்பு கூட பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தா அந்த ஃபீல் இல்லை இன்னும் நல்லா வந்திருக்கும். சோகமான சீன்ஸோ இல்லை இந்த மாதிரி லவ் சொல்லும்போது முடிஞ்சதுன்னா அந்த லிப்பு கூட கொடுத்துருங்கன்னா நீங்கள் எப்போவுமே உங்கள் ஃபேஸில் இப்போ வர வர முன்னாடி இருந்ததை விட பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்த ஒரு டான்ஸர் நீங்கள். இதில் நீங்கள் லிப்பு கூட மறக்காமல் கொடுத்துட்டிங்கன்னா 100% அதில் எந்த விதமான தப்பு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்காது. அப்புறம் பிரியா, சில சீன்ஸ் நம்மளை புரிய வைக்கும்போது இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அவர் அங்கே போய் டாக்டர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது ரொம்ப ஜாலியாக வந்தீங்க. ஜாலியாக வந்ததுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு உடம்பு சரியில்லை, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ மை லவ் தட் ஐ ஆம் இல். பட் ஆனாலும் யூனோ லைக் ஒரு ஸ்டெப்பிலாவது அப்படி வந்தோமா, வந்துட்டு ஓகே இட்ஸ் ஓகே, ஐ வாண்ட் டு ஷோ தட் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆனீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும்போது நீங்கள் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுறீங்க. அதை வந்து பிரைட்டாக புரிய மாட்டேங்குது. ஐ மீன் அது கூட இருந்தால் தான் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும், அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் அடி தூளாக இருந்திருக்கும். ஓகேயா? ஸோ ஓவரால் அந்த மூமெண்ட், அந்த கோரியோகிராஃபி எல்லாமே ஸ்மூத்தாக இருந்தது. சம்டைம்ஸ் எங்கேயோ என்னமோ மிஸ் ஆன மாதிரி, ஐ மீன் மேபி நான் உங்ககிட்ட நிறைய பார்த்துருக்கல, அது கிடைக்கலைங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. பட் இட்ஸ் கூல் பெர்ஃபார்மன்ஸ். Okay. Thank you, it's a cute performance. Okay, thank you, ma'am. Thank you so much, Master. Siddharth and Priya, it was a very smooth and nice performance. நல்லா பண்ணியிருந்தீங்க, ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருந்தீங்க. Just a little bit அந்த கடைசியில் அவங்க இறந்து போகிறதுக்கு பதிலாக ஷீ இஸ் யூனோ ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிச்சிருந்தீங்கன்னா என்ன, ஐம் ஜஸ்ட் இட்ஸ் பர்சனல் திங், பாசிட்டிவ் நோட்டில் முடிச்சிருந்தீங்க, இட் வுட் பி a much better message for people நான் நினைக்கிறது. ஸோ அது போகாமல் யூஆர் ஃபைட்டிங் ஃபார் இட் அண்ட் இஸ் ஹெல்பிங் யூன்னு மாதிரி இருந்துருச்சுன்னா இட் would been even more better. And performance wise, both of you have done what you always do, but you should improve a little bit more. நான் போன தடவை சொன்ன மாதிரி when you're extending hands எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்கன்னா it should be even more. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் you have to work a little bit more on your moves, isolation and moves. சின்ன இதுதான். You're doing what you're doing is nice and perfect. And especially Siddharth, நீங்கள் அந்த transforming from உங்கள் சோகத்தை காமிக்காமல் பண்ணீங்கல்ல, that and all was brilliant. It was very nice.
ஐ லைக் தட் போர்ஷன்ஸ் வே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க உள்ள அவங்க வந்து பார்க்கும்போது டக்குன்னு யூ சேஞ்சிங் இன்டு ஐ எம் ஹாப்பி நத்திங் இஸ் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்போது இட் வாஸ் ரியலி நைஸ். ஐ லைக் தோஸ் திங்ஸ். அண்ட் பிரியா யூர் அ வெரி நைஸ் டான்சர். யூ கேன் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் மோர் வித் யோர் செல்ஃப். இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஆஸ்க் யூர் கொரியோகிராஃபர்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்னும் பெட்டராக கொடுங்க, இன்னும் பெட்டராக கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு அது மாதிரி கொரியோகிராஃப் பண்ணி கொடுப்பாங்க. யூ ஷுட் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். தட் இஸ் த ஒன்லி திங். அதர்வைஸ் ஐ திங்க் இட் வாஸ் அ நைஸ் பர்ஃபார்மன்ஸ். There were small glitches, சின்ன விஷயங்கள் தான் அங்கங்க, very minute, but it should be taken into account because you're going further down into the competition. Competition இன்னும் முன்னாடி போக எவ்வளோ தூரம் நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் கம்மி பண்ணிட்டு மிஸ்டேக்ஸ் கம்மி பண்ணுறது கூட இல்லை, மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இன்னும் பெட்டராக எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. So just take that into account. It was a smooth and nice performance. Thank you, sir. Thank you so much. Thank you, Master. Thank you so much. So Pink and cancer awareness க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மேம். நீ பார்த்தாலே உயிருக்குள் பூகம்பங்கள் தோன்றும். அடி உன்னாலே உள்ளுக்குள் என்னென்னவோ ஆகும். So மேம் 8 points கொடுத்திருக்காங்க. And Master? அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன், உதிர்ந்து போன மலரின் மௌனமா. So Master 8 points கொடுத்திருக்காங்க. So total 16 points எடுத்திருக்கீங்க. Once again congratulations. So இவங்க 16 points, அதாவது பிங்க் கலர் 16 points தட்டி இருக்காங்க. அடுத்து வர கலர் என்னென்ன ஸ்கோர்ஸ் வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க come back after a short commercial break. இது ஒரு Ice Cream Jodi season 7 powered by Signoraware. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது ஒரு Ice Cream Jodi season 7 powered by Signoraware. கடைசியா நம்ம பார்க்க போற கலர் ரெட் கலர். So ரெட்னாலே பிரைட்னஸ் தான். ரெட்னா லவ், பேஷன் அண்ட் வந்து டேஞ்சர், ஸ்டாப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ரெட்ல. பட் இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் லோகேஷ் and சுனிதா. ஓகே, என்ன இன்னைக்கு ரெட் என்ன சொல்ல போறீங்க? பேஷனேட் லவ். ஓ ஓகே, பேஷனேட் லவ் சொல்லிருக்காங்க. சோ எல்லாரும் இத பார்த்து ரசிப்போம். Thank you so much. All the very best. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்தது. I love you. உன் வார்த்தை தேன் வார்த்ததே. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே, ஓ லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே. உன் வார்த்தை தேன் வார்த்ததே, மௌனம் பேசியதே, குளிர் தென்றல் வீசியதே. ஏழை தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே. மின்னல் ஒரு கோடி உந்தன் உயிர்
பூத்ததே மௌனம் பேசியதே குளிர்தென்றல் வீசியதே ஏழை தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே Sunitha and Lokesh, red, full love எடுத்திருக்கீங்க, passionate loveன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த கொரியோகிராஃபி எப்படி இருந்தது ராதா மேம்? Very, very hot, you know. Oh God, my God. Passion, fire, love. இனிமே நான் என்னென்ன சொல்லுவேன்? Red, I hate you. Oh my God. இதுதான் chemistry, physics, biology, mathematics, history, geography, computer. This is called. இந்த டான்ஸ் ஷோவில் தான் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே உங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி, ஹவு கம்ஃபர்டபுள் யூ போத் ஆர். மை காட், மை காட், நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல டான்சர்ஸ். அந்த டான்ஸை பற்றி நான் சொல்லவே விரும்பலை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டாக் அபவுட் கெமிஸ்ட்ரி. பிகாஸ் இதில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாது. எக்ஸ்பெஷலி ஒரு பொண்ணுக்கு அது பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக கிரேட் டான்ஸராக இருக்கணும், இல்லைன்னா நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. அங்கே வரும்போது எல்லோரும் டிம்முன்னு ஆகிடுவாங்க. நீங்கள் அந்த ஃபஸ்ட் அந்த நின்று அந்த ஹக் பண்ணுற அந்த பொசிஷனே எங்கேயோ போயிட்டீங்க. புரியுதா? அந்த வாக் பண்ணும்போது சுரிதா, அந்த வாக் பண்ணும்போது நீ பேக்கில் தான் நிற்கிறேனோ, ஸ்டில் யூ ஃபீல் தட் லவ். அப்படியே திரும்பிட்டு ஐ லவ் யூ நல்லா. ஓ மை காட், ஓகே ஃபைன். So, what I'm telling is fantastic. Adi Thank dude. you so much, ma'am. Thank you so much. Adi dude. அப்படி கம்ஃபர்டபுள் லெவலில் காமிச்சு எங்களெல்லாம், this is the real red. I love red. I hate because I'm so hot. That's it. So, amazing, amazing. Thank you so much. Thank you, ma'am. Thank you so much. Thank you, ma'am. Thank you so much. And the master. Sunitha and Lokesh, this is a sizzling performance. Thank you so much, sir. Nalla chemistry, nalla moves, nalla choreography. I could see love oozing அப்படியே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. And you both are so comfortable with each other. This is what is called sharing, you know. அங்கே நீங்கள் கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணி போகும்போது கரெக்டாக அந்த கையை பிடிக்கிறது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல. It comes when you become a better dancer. Apart from that, it can come easily if you practice. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக எங்கே கை இருக்கும் தெரியும். அது ப்ராக்டிஸ் பண்ண நல்ல டான்ஸராக இருந்தால் அவங்க கரெக்டாக பிடிச்சிருவாங்க, எதாவது மிஸ் பண்ணால் கூட. சில டைம் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் அ குட் டான்ஸர், இஃப் யூ ப்ராக்டிஸிங் வெல், ஒரு 10 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கை ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவலில் தான் போகும். ஹிப் லெவல்னால் ஹிப் லெவலில் போகும், ஷோல்டர் லெவல்னால் ஷோல்டர் லெவலில் போகும் ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் தட்ஸ் வென் யூ கெட் கனெக்டட். ஸோ what I have to say is, you guys have, you know, you got that level. There are small glitches which you know. தெரியுமா, அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஐ see that. நீங்கள் சுற்றுனீங்கல்ல, அதில் பாடி கொஞ்சம் அப்படி பெண்ட் ஆகிடுச்சுன்னா கால் இப்படி போயிடும். இட் won't be, you know, vertical. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. கை பிடிக்கிறது சில டைம் சின்னதாக மிஸ் ஆகுது, பட் பிகாஸ் யூ ஆர் வெரி குட் டான்சர்ஸ்ல யூ கேன் மேனேஜ். யூ டோன்ட் ஷோ இட் அவுட் சைட். பட் ஐ எம் வாட்சிங் தட். I'm telling you, I'm watching that. And expressions, everything is beautiful. எல்லாமே நல்லா இருக்கு. You can improvise. You have to improvise more with your style of dancing. இன்னும் ஸ்டைல்ஸ், வேறு ஸ்டைல்ஸ் நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Then your level of dancing is really good. நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்மால் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா it will be a perfect one. Definitely, sir. But this performance was sizzling. It was awesome. It's really nice. I loved it. Perfect. Thank you so much, master. Thank you. Thank you. So, ma'am, உங்களுடைய score for color red. மின்னல் ஒரு கோடி எந்தன் உயிர் தேடி வந்ததே. ஓ, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே. உன் வார்த்தை தேன் வார்த்ததே. 10 points. Thank you. Thank you, ma'am. Thank you so much. 10 points. And master, உங்களுடைய score, please. மழையில் நனையும் பனிமலை போலே என் மனமே நனைந்தே உன்
20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ப்ளீஸ். ஓகே, ஸோ 7 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து முடிச்சாச்சு இந்த கலர்ஸ் ரவுண்ட்ல. இதுல யார் யார் பெஸ்டா ஆடி பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல், பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல் அண்ட் பெஸ்ட் ஜோடி அப்படிங்கிற அவார்ட் வாங்க போறாங்க தெரிஞ்சுக்க லெட்ஸ் ஹேவ் our judges on stage please. பார்த்த ஜோடியில ஐ திங்க் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் ஆஃப் ஷூட்டிங் எங்களுக்கு ஜோடியில் நினைக்கிறோம். ஏன்னா நிறைய இம்பார்ட்டண்ட் விஷயங்களை மாஸ்டர் எங்களோட ஷேர் பண்ணாங்க, மேம் நம்மளோட ஷேர் பண்ணாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ ஐ திங்க் என்ன கன்சிடர் பண்ணுற வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ். இல்லை, வாட் யூ ஹேவ் டு டெல் மாஸ்டர்? இட் வாஸ் அ வெரி கலர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் ஐ திங்க் நவ் யூ நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸில். So I'm sure you'll practice more, nalla perform pannom, and change your styles, experiment with yourself. Ungukuliye nariya talent irukum, adu tap panna dhaan sila time theriyum. Namalukku theriyave theriyadu sila time namakulla idu irukundrathu. Adu nama practice panni adu mari oru platform kadaikum podu adu nama vandu adula express panna dhaan namalukku and appreciation kadichalum illa bad marks kadichalum it's nothing wrong, you've learned something. So always experiment, இன்னும் கொஞ்சம் further உங்களை push பண்ணுங்க, நல்லா practice பண்ணுங்க. Practice பண்ணீங்கன்னா there's nothing which will go wrong if you put your hard work. அது என்னோட sincere advice. Even people without talent, talenté இல்லாத ஆளுங்க கூட practice பண்ணி practice makes perfection. நிறைய பேர் பெரிய ஆளா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. practice is the key. ஸோ அதை மாத்திரம் மனசில் வச்சுட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இல்லை, பட் ஆனால் ஒரு விஷயம் நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டது, உங்களோட சேர்ந்து நானும் ஒரு ஜட்ஜு பண்ணி உங்களை எல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஒரே ஆளுங்களை திருப்பி ஜட்ஜ் பண்ணுறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஷோக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு தீம் கொடுக்கும்போது அப்போது கலர்னால் இவ்வளோ விஷயம் இருக்குது. நான் ரெட்டுன்னா ஒன்று நினச்சிட்டு இருப்பேன், நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நானும் உங்களோட சேர்ந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போவுமே பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் அப்போ நான் பிகினிங் இப்படி நினச்சி அப்போ இது கிடையாது, அப்போ இது பர்ஃபெக்டாக இருக்குது, ஐயோ இதை அவங்க அழகாக பண்ணியிருக்கலாமே, அவங்க எடுத்த தீம் சிம்பிளாக இருந்ததே, இல்லை இன்னும் க்ரியேட்டிவாக இருக்கலாமே. ஏன்னா உங்களோட சேர்ந்து நான் என்னோட ஐடியாஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உட்காந்து இது டீம் ஒர்க்குங்கிறது இன்னைக்கு நீங்கள் சரியாக புரிஞ்சிருப்பீங்க. நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். டான்ஸ் மாஸ்டரோட உட்காந்து க்ரியேட் பண்ணி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாருமே நல்லா ஆடுறீங்க. இந்த வாட்டி நல்லா ஆடுறவங்க நாளைக்கு இல்லை ரொம்ப சொதப்பலாம், நாளைக்கு நல்லா ஆடுறவங்க அந்த மாதிரி இருக்கனால எங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. பட் அதனால இதை வச்சுக்கிட்டெல்லாம் அடுத்த வாட்டி உங்களை நான் எடை போட முடியாது. நீங்கள் எல்லாம் அமேசிங்காக ஆட போகிறீங்க சில பேருங்க. ஸோ அதனால டீம் ஒர்க் விட்டுடாதீங்க. கேட்குறதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இனிமேல் வரும்போது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட தான் வரணும். ஓகேயா? இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு புதுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஐ திங்க் நீங்க வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அப்படியே புஷ் பண்ணி எங்களுடைய ஜட்ஜஸை புஷ் பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து ஐ எம் கார்னர்ட், ஐ எம் ஹெல்ப்லெஸ் மாதிரி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கீங்க எங்க ஜட்ஜஸை. கரெக்டா? பட் நம்மளுடைய ஜட்ஜஸ் அதுக்கு ஹாப்பியா வந்திருக்காங்க அந்த பொசிஷனுக்கு. am I right? கண்டிப்பா. ஓகே, ஸோ இந்த வாட்டி பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல், பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல் அண்ட் பெஸ்ட் ஜோடி, இது எல்லாமே ஒரு ஜோடிக்கு தான் போகுது அப்படிங்கிற ஒரு உண்மையை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஜோடி யாருன்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் சொல்லிடுவாங்க. ஸோ எல்லா அவார்டும் ஒட்டுக்கா யாரு கொடுக்க போறோம்? லோகேஷ், சுனிதா, யூ கைஸ் ஆர் ட்ரூலி டிசர்வ். மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே, ஓ லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வார்த்தை தேன் வார்த்ததே, மௌனம் பேசியதே, குளிர் தென்றல் வீசியதே, ஏழை தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே. ஸோ முதல்ல பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல் நல்லா சாப்பக்கடை வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர், ஸ்டர்லிங் ஹாலிடே ரெசார்ட்ஸ் வழங்கும் 3 days 2 nights-க்கான ஃப்ரீ ஸ்டே, அண்ட் அதே மாதிரி பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேலுக்கு நல்லா சாப்பக்கடை வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் அண்ட் ஸ்டர்லிங் ஹாலிடே ரெசார்ட்ஸ் வழங்கும் 3 days 2 nights-க்கான ஸ்டே, அண்ட் ஆஃப் கோர்ஸ் எஸ்டெல் டிசைனர் காஸ்டியூம் ஜுவல்லரி வழங்கும் 10000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். அண்ட் பெஸ்ட் ஜோடிக்கு
சென்னை மொபைல்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் 5000 ரூபாய் தலா 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் அண்ட் ஜெம் கொண்டான் ஸ்ரீ அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 10000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு க்ளீன் ஸ்வீப் எடுத்திருக்கீங்க இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும். So how do you feel? Actually seriously very happy. First time totally இவ்ளோ பேர் participate பண்ணி like to take everything all together like as a team. Thank you so much. Thank you master. Thank you ma'am. And thanks to the choreographer. I'm speechless, sorry. என்னப்பா இப்போ என்னமோ புதுசுமாய் சொல்றீங்க? எப்பவுமே ஸ்பீச்லெஸ்ஸாக தானே நம்ம இருக்கிறது. அதனால இந்த தருணத்தில் நாங்கள் கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், இவ்வளோ வாங்கினா அந்த பையன் என்னதான் பண்ணுவான், எப்பவுமே சும்மாவே பேச மாட்டாப்ல அந்த மாதிரி. எனிவேஸ் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் லோகேஷ். அண்ட் சுனிதா என்ன சொல்ல போறீங்க? I want to say something what Master said. Practice makes a person perfect. Now people respect me as a good dancer. They respect me because I've practiced so much. Kashtapatte. I've earned that name of a good dancer. That is not doing one day rehearsal. I've really rehearsed, and for every round, you know, if anyone rehearses or not, but I'll be the one who will be rehearsing so much. Because every time, because the burden is so much on me. So seriously, I need to practice and it really makes me perfect. Thank you. So once again, congratulations. So in the happy momentல இன்னைக்கு வந்து elimination கிடையாது. கரெக்ட் தானே judges? சான்ஸே இல்லை. ஸோ அடுத்த வாரம் எலிமினேஷன் இருக்கா? ஓ, அப்புறமா சொல்கிறேன். நகத்தை பார்த்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக நகத்துலேயே பிறாண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எலிமினேஷன் வச்சு பார்த்தீங்களா, பெரிய நகை வேற வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கே இந்த ஒரு வாரமே நம்ம ஜாலியில் ஜிம் கனவை எழுந்துக்கலாம். அடுத்த வாரம் இருக்க முடியுமா தெரியல மாஸ்டர். அதனால் கண்டஸ்டன்ஸ் வாங்க கீழே ஏதாவது பாட்டு போடுவாங்க. ஆஸ் யூஷுவல் ராங் டைமிங்கில் ஆடிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு ஹாப்பியான தருணத்தில் நாங்கள் எல்லாரும் டாடா பை பாய் சொல்லிக்கிறோம். அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, take care, bye bye. This is entire team of Jodi signing off. இது Arna Ice Cream Jodi Season 7 powered by Signora Wear. மஞ்ச கருப்பு தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுளும் நான் தான். அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. 2011 நம்ம கையில சந்தி போண்ட தோட நம்ம சட்ட சபையில எவனுக்கு என்ன கண்டா உள்ளுக்கு